Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியா எளிமையா முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது கூடவே நம்ம பணத்தை அதிகமான அளவுல மிச்சப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சா கடைகள்லயும் ஆன்லைன்லயும் காசு கொடுத்து கண்டிப்பா இந்த பொருளை நீங்க வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சா ஒரு ஸ்வீட் பாக்ஸை கூட நீங்க தூக்கி போட மாட்டீங்க. அது என்னன்றத வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறமா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஜூஸை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா கருப்பாகாது. அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கெட்டு போகாமல் அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே லெமனை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சாறு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக சால்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிழிஞ்சு பாருங்க. சாறு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட அந்த சாறு அந்த பழத்தில் இருக்கவே இருக்காது. நல்லா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். லெமனில் நம்ம சால்ட் அப்ளை பண்ணுறதுனால லெமன் நல்லா இலகி கிடைக்கும். நமக்கு பிழியறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேஸ்கெட்ல நடுவில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸோ இல்லைன்னா ஒரு அட்டையோ ஏதாவது ஒன்று நடுவில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பொருட்களை கூட ஒரே பேஸ்கெட்ல சேர்த்து வைக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க கிழங்கு வகைகள் கூட வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம செய்வறதுக்கு யூஸ் பண்ற அந்த பீலர் பாத்தீங்கன்னா நாளாக ரொம்பவே மொக்கையான மாதிரி ஆயிடும். அந்த ஷார்ப்னஸ் கம்மியான மாதிரி ஆயிடும். பழைய அகல் விளக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த ஷார்ப்னஸ் அதிகமாயிடும். காயெல்லாம் செய்வறதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால சீக்கிரமாவே மொக்கையாயிடும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காய் செய்வறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். கத்தி சிசர்லாம் கூட இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குட்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல தூசி துகள்லாம் இருக்கும் இல்லையா, சோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வெள்ளை அவல்ல கூட செய்யலாம். சப்போஸ் நீங்க வெள்ளை அவல்ல பண்றீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலயே ஊறிடும். அரை மணி நேரம் ஊற வச்சாலே கரெக்டா இருக்கும். கையில எடுத்து உடைச்சு பாக்குறப்போ அது உடையணும். ரொம்ப குழைவா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல உதிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை திருவி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலா நீங்க வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த போல பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் டேட்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டா இது கூட மில்க் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி கூட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்க. சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்லி அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சா இனிமேல் நீங்க தூக்கி போடவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் சைட்ல 1 இன்ச் ஹைட்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்கேல் யூஸ் பண்ணி 2 இன்ச் கேப்ல நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மார்க்கரோ இல்ல பென்னோ வச்சு நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நம்ம மார்க் பண்ணணும். இந்த சைடுமே நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லயுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாவும் போடக்கூடாது, ரொம்ப பெருசாவும் போடக்கூடாது. மீடியம் சைஸ்ல ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடு போட்டிருக்கிற ஹோல்ஸுமே நேருக்கு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல. இப்போ தென்னந்தொடப்பத்துடைய குச்சியை தான் எடுத்திருக்கேன். எத்தனை ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனை ஹோல்ஸுக்கு தேவையான குச்சியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குச்சியை பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணும்போது அந்த பாக்ஸ்ல வச்சு கரெக்டான அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென்னந்தொடப்பத்துடைய குச்சி பாத்தீங்கன்னா கையில குத்தும். ஸோ அதனால நல்லா கத்தியை வச்சு சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த ஹோல்ஸ்ல 2 பக்கமும் நேருக்கு நேரா இருக்கிற மாதிரி இந்த குச்சியை உள்ள விட்டு நல்லா சொருகி விட்டுக்கலாம்.
அதே போல தென்னந்தொடப்பத்துல மேல் பகுதியில் இருக்கிற குச்சியா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். அடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால மேல இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ்ல கரெக்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி பார்த்து குச்சியை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹோல்ஸ் போடும் போதும் பார்த்து சின்னதா போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா போட்டுட்டோம் அப்படின்னா குச்சி வந்து கரெக்டா வந்து ஃபிட்டா இருக்காது. இப்போ வந்து நல்லா வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி போட்டாச்சு. இப்போ ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற குச்சிகளை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது. லைட்டா வந்து கொஞ்சமா விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஹோல்ஸ்ல வந்து கரெக்டா ஃபிட்டா நிற்கும். அதுக்காக தான். நமக்கு தேவையான ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பாக்ஸ்ல டைரக்டா அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து தண்ணி விட்டா மாதிரி ஆயிடும். அந்த தண்ணி விடுறதுனால ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா அழுகி போயிடும், கெட்டு போயிடும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இதுல நான் உங்களுக்கு பீன்ஸ் வந்து வச்சு காட்டியிருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வைக்கிற வெஜிடபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டாலுமே அந்த குச்சிக்கு கீழே வந்து பாட்டம்ல போய் தங்கிடும். இந்த குச்சி வந்து அடியில இருக்கிறதுனால நமக்கு வெஜிடபிள்ஸ்ல அந்த தண்ணி வந்து நமக்கு சுத்தமா படவே படாது. இதனால வெஜிடபிள்ஸ் கெட்டு போகாம அழுகி போகாம நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டம் சைட்ல 1 இன்ச் கேப்புக்கு ஹைட் விட்டோம் இல்லையா? சோ அந்த ஹைட்ல தான் நமக்கு வந்து தண்ணி எல்லாமே கீழே இருக்கும். அது வந்து வெஜிடபிள்ஸ்ல டச் ஆகாது. சோ வெஜிடபிள்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வித் ட்ரெயின் பிளேட்டோட கிடைக்குது அப்படின்றது தான். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 800 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நான்வெஜ் இதெல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு அதிகமான அளவில் நம்ம பாக்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் இதுல நீங்க நான்வெஜ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதிகமா காசு கொடுத்து கடையில வாங்காம வீட்டில் இருக்கிற ஸ்வீட் பாக்ஸும் தென்னந்தொடப்பத்துடைய குச்சியும் வச்சு நம்ம ஈஸியா நம்மளே வந்து எவ்வளவு பாக்ஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதனால நமக்கு நிறைய பணமும் மிச்சமாகும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட்லெஸ்ஸா இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லைங்க, வெயிட்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஸ்டோர் பண்ண போற வெஜிடபிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஹைட்டும் லென்த்தும் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த குச்சி வைக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவே நல்லா ட்ரைன் பண்ணி கொடுக்கும். ஸோ எதுவுமே வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வந்து புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி லெமன்லாம் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத டீ கப் இந்த மாதிரி நல்ல பெரிய கப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுல 2 ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போட்டுக்கோங்க. இதில் நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன், உடன் ஐட்டம்ல இருக்கிற ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன், ஃபோக் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா வச்சோம் அப்படின்னா மிக்ஸ் ஆயிடும். தேவைப்படும் போது நம்மளால சட்டுன்னு எடுக்க முடியாது. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பார்ட்டிஷனா பிரிச்சு வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். கப் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல வேணாலும் ஈஸியா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா மணி சேவிங் டிப்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டிப்ஸ் அறிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Keep watching.